ஒரு சில ஜாப்ஸை நீங்கள் ஓடெஸ்கில் அப்ளை பண்ணும்போது நிறைய இது கேட்கும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜாபில் என்னென்ன கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா? நான் இப்போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கவர் லெட்டர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? கவர் லெட்டர் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இங்கே வந்து பாருங்க, அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ரிக்வயர்ட் ஜாப் ஸ்கில் டு யூ ஃபீல் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்? அதாவது இவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஒரு ஒர்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில், அதாவது அந்த ஒர்க்கை செய்யும்போது நீங்கள் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஜாப் ஒரு டைம் பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காரு வந்து பாருங்க, ஐ நீட் சம்ஒன் டு கலெக்ட் டேட்டா ஃப்ரம் 5 sites. அதாவது அந்த சைட்டில் இருக்கிற அந்த ப்ராடக்டுடைய நேம், ப்ரைஸஸ், நேம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் கலர்ஸ், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டேட்டா கலெக்ஷன் ஒர்க் இல்லைங்களா? நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன். வெப் ரிசர்ச் அண்ட் டேட்டா கலெக்ஷன் கொடுக்குறேன். விச் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் மோஸ்ட் அப்பீல்ஸ் டு யூ? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. டேட்டா கலெக்ஷன் சொல்கிறேன். டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். Do you have any suggestions to make this project run successfully? இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. இப்போதைக்கு நான் நோன்னு கொடுக்குறேன். வாட் கொஸ்டின்ஸ் do you have about the project? இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ டவுட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. Why do you think you are a good fit for this particular project? இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சூட் ஆகுவீங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால இதை அவசரமாக முடித்தேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சிருங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டு சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் இங்கே கொடுங்க. அப்போ தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுங்கள். Thank you.